வணக்கம் நேயர்களே. இதுவரை காலமும் மாகாண சபையின் கட்டுப்பாட்டில் இருந்து அல்லது அவர்களுக்கு கீழ் இருந்த நெடுந்தாரகை படகு ஒரு வருடத்தின் பின்னர் மீண்டும் தன்னுடைய சேவையை நெடுந்தீவுக்கு ஆரம்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த படகு 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் விரிவாக இந்த செய்தியை. தீவு பகுதிகளில் குறிப்பாக குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு பயணத்தை மேற்கொள்கின்ற நெடுந்தீவு மக்களாக இருக்கலாம் அல்லது வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நெடுந்தீவுக்கு செல்வதாக இருக்கலாம். இந்த நெடுந்தாரகை என்கின்ற படகுதான் மிக முக்கியமான சேவையை வழங்கி கொண்டிருந்தது. அந்த படகு மாகாண சபையினுடைய ஆளுகைக்குள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய நிர்வகிப்பின் கீழ் இருந்தது. ஆனால் அவர்களுடைய சரியான ஒரு செயற்பாடுகள் இன்றியே அதை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டு மற்ற பக்கம் பெறலாம். படகு நெடுந்தாரகை படகு பழுதடைந்து திருத்தப்படாமல் இருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது அந்த படகு 52 மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டு வடக்கு மாகாண ஆளுநர் BHM சார்ல்ஸினுடைய தலைமையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பொறுப்பாக. இதை அவர் நெடுந்தீவு இறங்குதுறைக்கு சென்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் அதை பொறுப்பளித்து இன்றிலிருந்து அந்த படகு சேவை நெடுந்தீவுக்கு தன்னுடைய சேவையை வழங்கும் என்பதாக சொல்லியிருக்கின்றார் BHM சார்ல்ஸ் வடமாகாண ஆளுநர். இதனால் ஒரு பெரியொரு சந்தோஷத்தை வெற்றியை தாங்கள் அடைந்து விட்டதாகவும் தங்களுக்கான பாதை திறக்கப்பட்டுள்ள மகிழ்ச்சியிலும் நெடுந்தீவு மக்கள் ஆளுநருக்கு தங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக தங்களுடைய போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு சரியான போக்குவரத்து கருவி இல்லாமல் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம். நெடுந்தாரகை படகு உண்மையில் எங்களுக்கு நல்ல சேவையை வழங்கியிருந்தது. அதை நாங்கள் இப்பொழுது ஆளுநருடாக பெற்றிருக்கிறோம். அது இப்பொழுது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படகானது நெடுந்தீவு கப்பலானது நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவானுக்கு ஒரு தடவை வரும் என்று சொல்லப்படுகின்றது. பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு தடவை வரும், பிறகு இங்கே நாங்கள் போவோம். அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு கப்பல் என்றபடினால் நிறைய பயணிகளை ஒரே நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியும் என்பது உண்மையான ஒரு விடயம். இந்த நேரத்தில் வடமாகாண ஆளுநர் BHM சார்ல்ஸினுடைய இந்த நடவடிக்கையை பாராட்டிய மக்கள் இது தொடர்பாக தங்களுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். மாகாண சபையின் கீழ் இந்த கப்பல் இருந்த பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகள், அது பழுதடைந்திருந்து திருத்தப்படாத நிலைமைகள் என்று மக்களால் சொல்லப்பட்டாலும் கூட உண்மையாக என்ன நடந்தது என்ற விடயங்களை நாங்கள் அடுத்தடுத்த செய்திகளில் ஆராய்ந்து தர இருக்கிறோம். இப்பொழுது இந்த படகு திருத்தப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தான் நெடுந்தீவு மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சி புலப்படுகிறது. எனவே இந்த சம்பவம், இந்த செய்தி தீவு பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, உண்மையில் வடக்கிற்கே யாழ்ப்பாண மாவட்டத்திற்கே ஒரு பெரிய வெற்றி செய்தியாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம், தீவு பகுதி மக்கள் குறிப்பாக நயினாதீவு நெடுந்தீவு பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தான் அவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கெல்லாம் கூட யாழ்ப்பாணம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாவற்றையும் தங்களுடைய ஊரில் பெற்றுக்கொள்ள மிகவும் சாத்தியப்பாடான வாய்ப்புகள் இல்லை. எனவே யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. பணியாளர்களாக இருக்கலாம், பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், துறை சார்ந்த பணியாளர்கள் அனைவருமே யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது. பெரும்பாலும் அந்த வகையில் இவர்களுக்கான போக்குவரத்து சீராக இடம்பெற வேண்டும் என்று எல்லோருமே விருப்பப்பட்டோம். அது இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது ஆளுநரால் வெற்றியாக. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.